வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு பருப்பு தேவையான அளவு எடுத்துட்டோம். 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கோம். நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு நம்ம எந்த காரமும் சேர்க்க கிடையாது. அதனால் 5 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானல் எடுத்துகிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு எடுத்து அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல காய், நான் என்னென்ன காய் அரிஞ்சிருக்கேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு அப்படின்னு கொஞ்சம் எல்லா காயையும் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த காயை நல்லா அலசி அந்த பருப்போடு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். காய் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க அடுப்பை ஆன் பண்ணி நம்ம காய் தனியாக வேக வைக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுலாம் கிடையாது, நம்ம தாளிச்சிக்கிறது கடைசியாக தான். காயெல்லாம் வெந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு கலக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் நான் 1.5 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டு தான் சாம்பாரே வைக்க போகிறோம். அதனால் மஞ்சத்தூள் மட்டும் நமக்கு போதும். மஞ்சத்தூள் இப்போ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க ஒரு கலக்கிட்டு, அதாவது மஞ்சத்தூள் அந்த மசாலா பருப்போடு எல்லாம் சேர்கிற மாதிரி கரண்டி வச்சு ஒரு கலக்கிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு போகிறோம். நம்ம காய் வேகணும். அதனால் காய் வெந்துட்டோம். இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க அதாவது எலுமிச்சப்பழ சைஸ் புளி ஊற வச்சுக்க போகிறோம். புளி இப்போ நமக்கு ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நமக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு காயெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னாக்க நான் தேங்காவும் மிளகு சீரகம் அது போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு தான் சாம்பார் வைக்க போகிறோம். அதனால் தேங்காய் கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் புளிக்கரைசல் லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் புளிக்கரைசல் நம்ம சேர்த்துக்கிறோம். இது சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம நல்லா ஒரு கலக்கி நம்ம சாம்பாரை நல்லா என்ன சொல்கிறது, ஒரு அரை வேக்காடு இருக்கும்போது நம்ம இதை சேர்த்துட்டோமா, அதுக்கப்புறம்னாக்க நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ நம்ம இப்போதான் நம்ம தாளிக்கவே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இப்போ எடுத்து நம்ம அடுத்த அடுப்புக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதில் எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்க போகிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது 2 பொரிஞ்சு வர கேப்பில் நம்ம ஒரு வெங்காயமும் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சு கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 2-3 மல்லித்தலை எடுத்து வச்சுக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா ஒரு வரமிளகாய் எடுத்து கிள்ளி போட்டுக்கிறோம். கிள்ளி இப்போ இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஒரு வெங்காயமும் கொஞ்சம் மல்லித்தலையும் எடுத்து வச்சுக்கிறத இப்போ அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் நமக்கு வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நமக்கு வதங்கிடுச்சு. இதை சாம்பார் அந்த பக்கத்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதோட இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ஒரு பக்கத்து இப்போ கொதிஞ்சு வரட்டும். நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துருக்கனால ஒரு கொஞ்சம் அந்த தாளிப்பு ஸ்மெல் இப்போலாம் போயிருந்துருமா, அது மணக்கு தெரியுமா அந்த சாம்பாரோட கலந்து நமக்கு சாம்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சிங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கறிக்கூடக்கு ஈக்குவலான சாம்பார். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம முருங்கைக்காய் போட்டு கூட்டு தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கிறேன், 2 வெங்காயம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் முருங்கைக்காயை பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எண்ணெய் எடுத்து ஊற்றிக்க போகிறோம். வானல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம பட்டை, அந்த இலை, கொஞ்சமாக சோம்பு, இதுதான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம பட்டையை எடுத்து ஒரு பட்டை போதும். ஒரு பட்டையில் கொஞ்சமாக அப்படி கிள்ளி போட்டிங்கன்னா அது போதும். இப்போ ஒரு பிரியாணி இலை எடுத்து 2 கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னாக்கா பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி போட்டதுக்கப்புறம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அடுத்து வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது பச்சை மிளகாய் போட்டாச்சு, அடுத்து வெங்காயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோமா. இப்போ நல்லா நம்ம எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த சுருளை கொஞ்சம் வதங்கி, அதாவது பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, அடுத்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் பார்த்தாவே தெரியுது தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போனால் முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த முருங்கைக்காயை நல்லா அலசி தான் வச்சுருக்கோம். அதை ஒரு அள்ளி போட்டுக்கலாம். நம்ம அதில் அள்ளி போட்டதுக்கப்புறம் ஒரு கிண்ட போகிறோம்.
ஒரு கிண்டி கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த முருங்கைக்காய் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அது தண்ணியிலேயே கொஞ்சம் வேகிற மாதிரி நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இதில் வேற எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அது மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு தேங்காய் தான் அரைச்சிட்டு வர போகிறோம். இந்த மூடி வேகிற கேப்பில் நம்ம போய் ஒரு தேங்காய் கொஞ்சம் சில்லு எடுத்து அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா வந்து கொதிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்க போகிறோம் மஞ்சத்தூள். அடுத்து வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும் நமக்கு. போட்டதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து சும்பிட்டும். நல்லா ஒரு கலக்கிட்டு தண்ணி கொஞ்சம் சும்பினதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களாக்க, அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொதிஞ்சு வரணும். கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடுறோம். இப்போ நமக்கு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்போ தண்ணி சும்பிடுச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடும். இந்த முருங்கை கொட்டாக்கட்டை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து முருங்கைக்காய் சீசன் தானே. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து இப்போ முருங்கைக்காய் சீசனுங்கிறனால எங்கள் ஊருக்கு வீட்டுக்கு வீடு மரம் வச்சுருக்கோம். அதனால எங்களுக்கு முருங்கைக்காய் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. பக்கத்துலேயே வேணுங்கும் போது நம்ம வந்து ஒட்டச்சி செஞ்சுக்க வேண்டியதான். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாம்பாரையும் முருங்கைக்காய் கூட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். பாய். நன்றி உறவுகளே.